டீ காப்பிலாம் சாப்பிட உடம்பு சுத்தமாகி நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக 40 வயசு படிக்கட்டு ஏற முடியாது பயப்படுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா டீயில் தேனி நச்சுத்தன்மையும் காஃபியில் கஃபின் நச்சுத்தன்மையும். இதுதான் உங்களுக்கு தலைவலி தலைபாரம் எல்லாத்தையும் உண்டு பண்ணி பின்னாடி நரம்பு தளர்ச்சி உண்டாக மூடப்படும். இது ஃபாரினர்ஸ்க்கு ஒத்து வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி, ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ. உயிர் 1, உடல் 2, தோஷங்கள் 3, வேதங்கள் 4, பஞ்சபூசக்திகள் 5, 6 ஆதாரங்கள், 7 சக்கரங்கள், அட்டாங்க யோகம் 8, நவதுவாரங்கள், தசவாயுக்கள் 10. இத்தனையும் முழுசா தெரிஞ்சிருந்தாதான் நீங்க நோயிலிருந்து வெளியே ரெக்கவர் ஆகும். ஒரு மருந்தோ மாத்திரையாலோ முடியாது. முதல்ல எப்படி இரவு நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டான். அதான் எந்த தமிழனுக்கும் தொப்பை கிடையாது. இரவு நேர உணவு கல்லீரல் ஓய்வுவாங்க. அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகும். இப்போ யாருன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா, அது பேர் தூக்கமே கிடையாது, அது பேர் மயக்கம். அடிகின்ற காலம் 5-3. நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தா மாத்திக்கிறது 28 வயசு. முடிகின்ற காலம் 33. அதாவது 33 வயசு முடியுதான் உங்க உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தா மாத்திங்க. அதுக்கப்புறம் மாத்தாது. இனிய உணவாக இன்னாதான் கூறல் கனி இருப்ப. அப்ப நீங்க முதல்ல எந்த உணவு சாப்பிடணும்? கண்டிதான். அப்புறம் ஏன் நீங்க காய்னு அழைச்சிட்டு இருக்கிறேன்? எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிட்டுக்குவேன், ஏன் மருந்து நான் மருந்தையும் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மெத்தேட் மக்கள். என்னைக்கு நீங்க வெறும் வயிற்றோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்பதான் கல்லீரல் நல்லா பலமாகி உங்களையே கண்ணாடி போடுறோம். கண்ணு தெரியாம போடுற காரணம் நம்ம ஃபுல்லா புட்டை இறக்கிக்கிட்டே இருக்கணும். கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் சம்மந்தம் இருக்கு, மூக்குக்கும் நுரையீரலுக்கும் சம்மந்தம் இருக்கு, ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு அந்த உணவை பத்தி வாழ்வியல் பத்தி எல்லாம் நிறைய பேசுறீங்க. வணக்கம் ஒரு ஸ்டைலா வச்சிங்களா? அது என்ன? அது உடம்புல பாத்தீங்கன்னா பஞ்சபோசக்தி ஆற்றல் இருக்கு. இது 5 சக்தி, இது 5 சக்தி பஞ்சபோசக்திங்குவாங்க. அந்த 5 இது சிவநாடி சக்தி நாடி. இது 2 ஜாயின் பண்ணீங்கன்னா தான் உடம்புல ஆற்றல் பெருகும். அதனால டெய்லி ஒரு நாள் என்ன பண்றீங்கன்னா இப்படி பயிற்சி செஞ்சீங்கன்னா உடம்பு இயங்க. உடம்பு இயக்கிற வரையும் இறைவன் உங்ககிட்ட இருப்பாரு. ஏக்கம் நான் மறுக்க மாட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. நான் பெரிய மனுஷன், எங்கிட்ட கோடிக்கணும் சொத்து இருக்கு, நான் ஏற்க மாட்டேன்னா உடம்புல சக்திகள் போயிட்டே தான் இருக்கும், சக்திகள் கிடைக்காது. அப்போ நீங்கள் உடலுக்கு டோட்டலாக உச்சந்தலைந்து உள்ளங்கால் முடி பயிற்சி கொடுக்கணும். கட்டாயம் கொடுத்தாங்க. நான் அது ஏழை பணக்காரன் வசதி இருக்குது வசதி இல்லாதவங்களும் இந்த உடம்புக்கு தெரியாதுங்க. இந்த உடம்புக்கு என்றைக்கு தான் நீங்கள் டோட்டலிங்காக பயிற்சி கொடுக்குறீங்களோ அன்றைக்கி உடம்பு என்றைக்குமே உடம்புல நிணநீர் சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பி அப்போ தான் சுரக்கும். பணம் இருக்குதுன்னு சுரக்காது. நீங்கள் ஃபாரின் டாக்டர் வந்துக்கான்னு போனீங்கன்னா அங்கேயும் சரியாக வராது. அப்போ என்னென்னா உங்கள் உடம்பை இங்கே உயிர் 1, உடல் 2, தோஷங்கள் 3, வேதங்கள் 4, பஞ்சபூசக்திகள் 5, 6 ஆதாரங்கள், 7 சக்கரங்கள், அட்டாங்க யோகம் 8, நவதுவாரங்கள், தசவாயுக்கள் 10. இத்தனையும் முழுசா தெரிஞ்சிருந்தாதான் நீங்க நோயிலிருந்து வெளியே ரெக்கவர் ஆக முடியும். வெளியிருந்து ரிலீஃப் ஆகி நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும். ஒரு மருந்தோ மாத்திரையாலோ முடியாது. இதை தான் வள்ளுவர் என்ன மருந்தென வேண்டாமா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி உணியினாரு. இதெல்லாம் பிசினஸ் தான் நிறைய நடக்கும்னு சொல்லிதான். இப்ப இந்த சுரப்பி சுரக்குன்னு சொன்னீங்களே, இப்படி எல்லாம் பண்றதுனால இப்போ அது சுரக்கிறதுனால என்ன பயன், என்னெல்லாம் எப்படி செய்யணும் அது முறையா? அதாவது எப்படின்னா திருமூலர் என்ன சொல்ல, புள்ளினுமிக்க புறவியை மேற்கொண்டார்க்கு கல்லுண்ணா வேண்டாம் தானே கழிதரும் புள்ளி நடப்பிக்கும் சோம்பி தவிர்ப்பிக்கும் அப்படிங்குவாங்க. எப்படின்னா நீங்கள் கல் மது குடிச்சலாம் உடம்பு அதுதான் முடியாது. நீ எத்தனை வயசு ஆகிட்டாலும் இந்த முறையை கற்றுக்கிட்டீங்கன்னா எத்தனை வயசு ஆகிட்டும் உடம்புக்குள்ளே இளமை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அழிவே அழியாது, உங்கள் உடம்புல சக்தி போகாது. அது என்ன முறை, எப்படி கற்றுக்கிறதுங்க? முதல்ல உணவு மாற்றம் கொண்டு வரணுங்க. பழைய மெத்தேட் எப்படின்னா நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி தமிழக எப்படி இருந்தாங்க. நீங்கள் பழைய டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் எப்படி நடப்பான்னா இப்படி வேகமாக தான் நடப்பான். இப்போ எப்படி நடக்கலாம், இப்படி மெதுவாக தான் நடக்கலாம். அப்போ நான் என்னன்னா உணவு முறை தவறான உணவு முறை நமக்கு சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ உணவு ஆரோக்கியத்தை விரும்பாமல் இப்போ ஃபாரினர்ஸ் தான் இந்த உணவு கலாச்சாரத்தை கொடுத்தாங்க. அவங்க நாடு எப்படின்னா குளிர் பிரதேச நாடு, அவங்களுக்கு உஷ்ணமான உணவு தேவை. நம்ம நாடு உஷ்ணமான நாடு, நமக்கு குளிர்ச்சியாக தேவை. அப்போ நம்ம அவங்க ஃபுட்டு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். முதல்ல எப்படி இரவு நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டான். அதான் எந்த தமிழனுக்கும் தொப்பை கிடையாது. இரவு நேர உணவு கல்லீரல் ஓய்வுங்குவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க. அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகணும். அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு. இப்போ யாருன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா, அது பேர் தூக்கமே கிடையாது, அது பேர் மயக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க. அப்போ எல்லாரும் மயங்கரமே ஒழிய தூங்குறது கிடையாது. அது தூங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா. யார் தூங்குறது? இப்ப எப்படி சாப்பிட்டு தூங்குறேன்னா சாப்பிட்டு தூங்குறது கிடையாது. சாப்பிட்டு தூங்குறது ஒண்ணுதான், சரவத்தி தூங்குறது ஒண்ணுதான். அப்ப என்ன, அது அதீத மயக்கம், இது குறைந்த மயக்கம். எப்படின்னா சோறு புளிப்பு சுவை, மதுவும் அதீத புளிப்பு சுவை. நல்லா வச்சுக்க. இந்த புளிப்பு சுவை ஆகாய சக்தி கொண்டு நம்மளை மயங்க வச்சிது தூங்க வச்சிதுன்னு சொல்லலாம். ஆனா உண்மையாக அது தூக்கம் கிடையாது.
என்னைக்கு நீங்கள் வெறும் வயிற்றோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ அது அப்போ தான் வந்து கல்லீரல் நல்லா பலமாகி உங்களையே கண்ணாடி போடுறோம். கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம ஃபுல்லாக ஃபுட்டை இறக்கிக்கிட்டே இருக்கணும். கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் சம்மந்தம் இருக்குது, மூக்குக்கும் நுரையீரலுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஒவ்வொரு நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ வெளியுறுப்புக்கும் உள்ளுறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ சொன்ன இல்லைங்க, உயிர் ஒன்று உடல் ரெண்டு. உடல் ரெண்டுன்னா பரு உடல் பூத உடல்னு இருக்குது. வெளியில் தெரியறது எல்லாமே பூத உடல், உள்ளே இருக்கிறது பரு உடல். அந்த 2 உடலை வந்து நம்ம எப்படின்னா அதுக்கு தொடர்பு இருக்கிறனால தான் நாக்குக்கு இருதயத்துக்கு வச்சான், கண்ணுக்கு கல்லீரலுக்கு வச்சான், உதட்டுக்கும் மண்ணீரலுக்கும். இப்போ ஒவ்வொரு 6 சுவை சொல்கிறோம் இல்லைங்களா, 6 சுவையை முறையை இப்போ யாரும் சாப்பிட்றது கிடையாது. குறிப்பாக இளைஞர்கள் தான் சாப்பிட்றது கிடையாது. நான் சொல்கிறேன்னு கேளுங்க. குழந்தையா இருந்து வளர்ந்து கல்யாணம் ஆக முடியும், இனிப்பு சாப்பிட்றீங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இனிப்பாக விட்டுறீங்க. அப்போ நம்ம உப்பு புளி காரத்தை மட்டும் திங்கிறோம். நல்லா வச்சுங்க, ஒரு இட்லியோ தோசையோ டேரெக்டாக போகிறீங்க, போனோடனே இறங்கி அது மட்டும் தானே சாப்பிட்றீங்க. அப்போ இட்லியில் என்ன சுவை இருக்குது, புளிப்பு சுவை இருக்குது. அப்போ வந்து குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார சுவை உப்பு சுவை இதாக இருக்குது. அப்போ இந்த 3 சுவை தான் ரவுண்டிங் பண்ணிக்கிட்டு வரும். அப்போ அந்த உணவில் சத்தம் மாறாது. அடிகின்ற காலம் 553. நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தம் மாற்றிக்கிறது 28 வயசு. முடிகின்ற காலம் 33 என்பதாங்க. அதாவது 33 வயசு முடியுதான் உங்கள் உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தம் மாற்றிங்க, அதுக்கப்புறம் மாற்றாது. அதே நீ அதே உனக்கு கண்டிப்பாக கழிகின்ற காலம் 62 என்ப அப்படின்னாங்க. 62 வயசு மணி அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும், சத்து நிற்காது. தெளிகின்ற ஞானம், தெளிவான ஞானம் யார் கிடைக்கிறதோ 50 90 100 வயசு இப்படி வாழலாம். ஆனால் அவ்வளோ வயசு தான் வாழலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் வாழலாம். இந்த சராசரி மனுஷன் ஆயுள் பாடு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்னைக்கு காலத்துல ஒரு 65 70 75 80 அப்படி கிடையாது. மனிதனோட ஆயுள் பாடு வந்து 300 வருஷம். டாக்குமெண்ட் நேச்சுரோபதியில் போனீங்கன்னா ஒருத்தர் வயசுக்கு வர்றது வந்து 20 மாதம். 20 மாதத்தை நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் பலம். எலிக்கு 20 மாதம், ஆட்டுக்கு 1.5 வயசுக்கு வந்து 5 வயசுல இறந்து போயிடும். மாட்டுக்கு அப்படித்தான் 20 வயசுல 25 வயசுல வரும், 2.5 மாதத்துல வருஷத்துக்கு வரும், அப்புறம் அதுக்கப்புறம் இறந்து போயிடும். அப்போ என்னன்னா எல்லாத்தோட ஆயுள் பலமும் கம்மி. மனிதன் வந்து ஆயுள் பலம் எப்படின்னா மனிதன் எப்போ வயசுக்கு வராங்க சொல்லுங்க சாதாரணமாக. அப்போ அந்த காலத்து எப்படி இருந்தாங்க, 15 வயசுல வயசுக்கு வருவாங்க. 5 × 20 பெருக்கி போட்டு பாருங்க. அப்போ அவனோட ஆயுள் பலம் 300 வருஷம். அப்படி முன்ன தமிழர்கள் எவனும் சாகடிக்கப்பட்டார்கள். எப்படிங்கன்னா முதுமக்கள் தாழின்னு இருக்கணும்னு ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி சரி இவங்க ஐயாவை போச்சலாமா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உடலை வந்து இறக்க வைப்பாங்க. அப்போ மருத்துவம் கிடையாது. பஞ்சபூசத்தி ஆற்று உடம்புல ரீச் ஆகி எதுவுமே சாப்பிடாம வெளியில் ஒரு கட்டளை போட்டு படுக்க வச்சிருந்தீங்கன்னா சாவே வராது. ஏன்னா அந்த முதுமக்கள் தாழி. ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் தான் அதனால தான் அந்த காலத்தில் தென்னையை கட்டி அங்கே வெளியில் உட்கார வச்சாங்க, படுக்க வச்சிருந்தாங்க. எது கொடுத்தாங்களோ உருண்டு உணவு சாப்பிட்டாலும் ரொம்ப வருஷம் வாழலாம். இப்போ நம்மளும் இப்போ ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு என்ன பண்ணுங்க? நீங்க சொன்ன மாதிரி அறுசுவை உணவு எடுத்துக்கிட்டாலே போதுமா? முதல் சுவை வந்து இனிப்பு சுவை கட்டாயம் சாப்பிட்டாவணுங்க. அது ஏதோ இது நல்ல இனிப்பு கெட்ட இனிப்புன்னு இருக்குது. ஒயிட் சுகரில் செஞ்சதெல்லாம் கெட்ட இனிப்பு. வெல்லம் கருப்பட்டி நாட்டு சக்கரை அச்சு வெல்லம் இதில் செஞ்ச எல்லா இனிப்பு நல்லதான். அதோட ஃபுட்டு பெருசு ஃபுட்டுன்னு எதுனா ஃப்ரூட்ஸ் தான். எப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் நம்ம உணவே எடுத்துக்குவோம். அரிசி நெல்லா செடியா கொடியா மரமா? செடி தாங்க. இது புடுங்களா வருது இல்லைங்க வேறு. சரி சரி அது வேற பாத்திரலாம். செடிக்கு அப்புறம் என்னங்க, கொடி. கொடிக்காய சிலது புடுங்க முடியும், சிலது புடுங்க முடியாது இல்லையா, அதுல பலம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் கொடிக்கு அப்புறம் மரம். நீங்க மரத்தை நீங்க ஆட்டிருக்கீங்களா? மரத்தை இன்னும் வேற பாத்துருக்கீங்களா? அப்ப மரத்துல என்னென்ன விளையுதுங்க? எல்லாமே வருது இல்லைங்களா, கனி வருது. இனிய உணவாக இன்னாதான் கூறல் கனி இருப்ப. அப்ப நீங்க முதல்ல எந்த உணவு சாப்பிடணும்? கனிதான் சாப்பிடணும். அப்புறம் ஏன் நீங்க காய்ன்னு அடைஞ்சிட்டு கிடைக்கு? அப்ப முதல்ல இனிப்பா இருக்கிற முதல்ல அதனாலதான் தாய்ப்பாலை இனிப்பா கொடுக்குறாரு. நம்ம ஜீவராசிகள் கடவுள் என்ன படுத்திங்கன்னா ஃபுல்லா இனிப்பா தியரியா சாப்பிடுங்க. ஐயா இப்போ முதல்ல வந்து இனிப்புல நல்ல இனிப்பு எது கெட்ட இனிப்பு எதுன்னு பார்த்துட்டு நல்ல இனிப்பு எடுக்கணும், கனிகளை எடுக்கணும். கட்டாயம் எடுக்கணும். முதல் சுவை வந்து இனிப்பு சுவை தான் சாப்பிடணும். காலைல எழுந்திரிச்ச உடனே நீங்க எப்படி நல்ல இனிப்பு சாப்பிடணும். கசப்பு துவர்ப்பு தான் பல்லுல படணும். இப்போ நீங்க பல்லுக்கு பேஸ்டோ போட்டு வளர்க்கக்கூடாது. பல்லு வந்து இனாமல வந்து வெள்ளை ஒயிட் ஆகிறதுக்கோசரம் கெமிக்கல்ஸ் நிறைய கலக்குறாங்க, எல்லாமே தெரியும். அப்போ நம்ம அந்த காலத்துல என்ன சொன்னோம், ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதினாங்க, நாளும் சொல்லும் எளினத்துக்கு உறுதினாங்க. நம்ம இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்போ மாட்டு இப்போ உணவு சேஞ்ச் ஆகுது. டோட்டலாக காலையில் எல்லாமே ஃபுட்டு அப்படி தான். டீ காஃபி அப்படி தான். டீ என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா டீயில் தேனி நச்சுத்தன்மையும் காஃபியில் கஃபின் நச்சுத்தன்மையும் இருக்குது. இந்த நச்சுத்தன்மை என்ன பண்ணும், இதுதான் உங்களுக்கு தலைவலி தலைபாரம் எல்லாத்தையும் உண்டு பண்ணி பின்னாடி நரம்பு உண்டாக்குற ஒரு மூலப்பொருள். இது ஃபாரினர்ஸுக்கு ஒத்து வரும். ஏன்னா அவங்க வந்து உடம்பெல்லாம் குளிர்ச்சி, உஷ்ணமலைனா இறந்து போடுவாங்க. நம்ம நாடு உஷ்ணமான பூமி. நாம் குளிர்ச்சி இல்லைன்னா நம்ம வெட்டையை மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காஃபிலாம் சாப்பிட உடம்பு உஷ்ணம் வாங்கி நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக 60 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது, பயப்படுறாங்க. காரணம்
எலும்பு நரம்பு தேய்மானம் ஆகிடும். அப்போ எலும்பு நரம்பு தேய்மானத்துக்காக முதல்ல வந்து இந்த டீ காஃபி தான். அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி, ஆவாரம் பூட்டி, செம்பருத்தி பூட்டி, இது மாதிரி மூலிகை வச்சு தான் எல்லாமே டீ குடித்தோம். டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம பழக்கத்தில் இல்லை இருந்துச்சு. எப்படின்னா விருந்தோம்பல் ஒன்று இருந்துச்சு. அது டோட்டலிங்க எல்லாமே காலையில் இந்த டீ காப்பின்னு எல்லாத்துக்கும் நாளில் நீராகாரம் தான் சாப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருந்தாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு போகம் தான் விளைஞ்சது, இப்போ 3 போகம் விளையுது. இன்னும் அப்படியே கொஞ்சம் அதெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவை மாற்றணும். நம்ம இது செடியிலேருந்து மரத்துக்கு வாங்க, மரத்துக்கு கொடிக்கு வாங்க, கொடியிலேருந்து மரத்துக்கு வந்து ஹெட் ஆகிடுங்க. ஆமாம், நீ கனி தான் மனிதனோட முதல் உணவே கனி தான். எந்த கனிக்கு இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் நிறையா இயற்கை மருத்துவ டாக்டர்லாம் போங்க, அங்கே இயற்கை உணவு அங்கே டோட்டலாகவே என்ன கொடுப்பாங்க, நேச்சுரல் ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. சரியாக இருந்தாலும் காய்ச்சல் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10 நாள் உங்கள் உடம்பெல்லாம் ரெக்கவர் ஆகிடும், தொப்பை காணாமல் போயிடும் எல்லாமே. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் அப்படியே தான் போக போக 4 வேதங்களை வச்சு தான் அந்த உடம்பு அடைஞ்சிருக்கு. நம்ம சமஸ்கிருதத்தை ரிக், யஜூர், சாமம், அதர்வணங்காங்க. தமிழில் யோகம், ஞானம், பாதம், வைத்தியம், இதை வச்சு 4 நம்ம எல்லாம் அந்த சித்தரை வகுத்து கொடுத்ததுனால அவங்க எத்தனைப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமாக்கி வெளியே வந்தாங்க. இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் முன்னெல்லாம் போன வைத்தியத்தில் ஏப்பா 3 மாதம் இதை சாப்பிடாதப்பா, 6 மாதம் சாப்பிடாதப்பா, சரிங்க சாமி அப்படின்வாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. பத்தியம்னு ஒன்று இருந்துச்சு. நீங்கள் பத்தியம் சொன்னால் அந்த பக்கம் பக்காவாக ஓடிடுறாங்க. எனக்கு நான் எதை வேணாலும் சாப்பிட்டுக்குவேன், ஏன் நான் மருந்தையும் சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மெத்தேடு மக்கள் இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறது, நோய் குணமாகலாம் நோயை அடக்கி வைக்கிற மருத்துவம் தான் நிற்கிது. அதுக்கு பேர் பெயின் கில்லர். நம்ம இப்போ எதுவுமே பெயின் கில்லரை தான் நம்ம ஃபஸ்ட்டு விரும்புகிறோம். அப்போ நோய் நிவாரணம், தற்காலிகம்னா வலி பெயின் போயிடணும், எனக்கு அது மாதிரி மருந்து தான் சொல்லுங்க, சைடு எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்க. அப்போ நீங்கள் சைடு உடம்பை நம்ம வந்து பால்படுத்துகிறோம், நம்ம உடம்பை நாம தான் பால்படுத்துறோம். அதாவது தன்னை தானறிந்த பின்னே தனக்கொரு கேடு இல்லை, தன்னை தானறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு. என்னைக்கு நீங்கள் உங்களை உணர்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்களே நோயிலிருந்து வெளியே ரெக்கவர் ஆக முடியும். நீ இன்னொருத்தர் நம்பி எனக்கு டாக்டருக்காக மருந்து இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா சிறு வயசே உணர்ந்தவங்க.